இங்கே நம்ம ஒரு ஐரன் கடாய் வச்சுருக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்திடுறேங்க. அடுத்ததாக கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் இதோடவே சேர்த்திடலாங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக நம்ம இங்கே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு பொன்முருகல் வரதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கணும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக ஒரு சிட்டிகை அளவு நான் இப்போவே உப்பு சேர்த்திடுறேங்க. நான் மொத்தமாக சேர்க்க கிடையாது, ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா இப்போவே மொத்தமாக சேர்த்திட்டோன்னா அப்புறம் வந்து நமக்கு அதிகமாக கம்மியான்னு தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர்றப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோவக்காவை இப்போ சேர்த்திடலாங்க. நான் இங்கே வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கான கோவக்காய் எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்திடலாம். இந்த தடவை நம்ம வாங்கின கோவக்காய் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் பச்சையாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வாங்கினது கொஞ்சம் பழுத்த மாதிரியே தான் இருந்துச்சு. நான் பார்த்து தான் எடுத்தேன், ஆனால் இருந்தாலும் உள்ளே கொஞ்சம் பழுத்த மாதிரியே இருந்துச்சு. ஒருவேளை இது ஒரு டைப்பான கோவையான்னு எனக்கு தெரியல. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க, நல்லா வதக்கி விட்டுறலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம தான் இந்த கோவக்காவை வதக்கி எடுக்க போகிறோம். அதனால் நம்ம ஃப்ளேமை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி கொடுக்கலாம். இது போல் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, தண்ணி தெளிக்க கூட வேண்டியது இல்லைங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் மூடி போட்டு வேக வச்சு எடுங்க. ஆனால் இடையில வந்து அப்பப்போ திறந்து கலந்து விட்டுட்டே இருங்க, ஏன்னா இல்லாட்டி கீழே கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா பரவலாக பரப்பி விட்ட மாதிரி வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வெந்து கொடுக்கும். நல்லாவே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பரவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு திரும்பவும் லிட் போட்டு இடையில ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னா நல்லா குக் ஆகிடுங்க. இது வேகிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் போல் தாங்க ஆகும், அதுக்கு மேலே கூடுதலாக ஆகாது. அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு மாற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நான் இங்கே ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டுங்கிறதுனால சின்ன சின்ன பற்களாக இருக்கிறதுனால நான் இங்கே ஒரு 20 அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு 3-4 எடுத்தால் கூட போதுமானது. இப்போ இந்த பூண்டை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் இதோடவே சேர்த்திடலாம். இந்த சீரகம் நல்லா பொரியட்டும் இந்த எண்ணெயிலேயே. அடுத்ததாக நான் இங்கே ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்திடலாங்க. அடுத்ததாக நம்ம இங்கே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துருக்கலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இது காரம் உரப்பாக இருக்கிறதுனால 3 அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களோட வீட்டில் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இந்த தேங்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வரமிளகாய் தேங்காய் சீரகம் பூண்டெல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திடுறேங்க. எள்ளு சேர்த்திட்டு இதுவும் கூடவே நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த எள்ளு வந்து பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஃப்ளேமை சிம் பண்ணிக்கலாங்க. சிம் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சரில் போட்டுக்கலாங்க. இப்போ இதை ஒரு ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் தெளிக்காமல் அரைக்கணுங்க. கொஞ்சம் விப்பிங் மோடில் வச்சு அரைச்சோன்னா ஒரு மாதிரி பருப்பருன்னு அரையும். நல்லா நைஸாலாம் அரைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம தேங்காய் துருவல் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இருந்தால் கூட போதுமானது. பருப்பருன்னு அரைச்சா போதுமானது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கோவக்காவை நல்லா பரவலாக பரப்பி விட்டனால நல்லாவே சீக்கிரமாகவே வெந்துடுச்சு.
இது ஏன் நம்ம மேற்கொண்டு தண்ணி சேர்க்கலன்னா நமக்கு கோவக்காயிலேயே நமக்கு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலேயே நம்ம வேவிச்சு எடுத்துருக்கோம். மேற்கொண்டு தண்ணி சேர்த்தோன்னா இன்னும் கூட டைம் பிடிக்கும். ரெண்டாவது கொஞ்சம் மதியம் டைம்லலாம் நம்ம எடுத்து சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால தான் நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்க கிடையாது. பார்த்திங்கன்னா காய் நல்லாவே வெந்திருக்கு. அதுவும் நம்ம சன்னமாக தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால இது சீக்கிரமாகவே வெந்துடுங்க, ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு. அடுத்ததாக நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை இதோடு சேர்த்திடலாம். இப்போவும் பார்த்திங்கன்னா ஃப்ளேமை மீடியமில் வச்சு தாங்க நம்ம புரட்டி கொடுக்கணும், ஃப்ளேமை ஹை பண்ணிட வேணாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் இப்போவே சேர்த்திடலாங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தில் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா புரட்டி கொடுக்கலாம். இந்த வெங்காயம், இந்த கோவக்காய், அதோட தேங்காய், இது மூணுமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வரப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மதிய நேரத்தில் நம்ம எடுத்தால் கூட நமக்கு இதே டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ஸ்ட்ரக்சரோடவே இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான கோவக்காய் பொரியல் நம்மளோட ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இந்த கோவக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா நமக்கு தயிர் சாதத்தோட, ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு, சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம செய்த இந்த கோவக்காய் பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.